ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இன் ஸ்ட்ரிங். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 151 இருக்கு. ஸோ இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வேர்ட்ஸை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, நான் ஸ்பேஸ் கேரக்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பேஸும் கண்டெயின் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஒரு வேர்டு. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் ஒன் ஸ்பேஸ் பிட்வீன் ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொன்னு சொல்லிடுறாங்க, அவங்க கொடுத்துருக்க இன்புட்ல நிறைய ஸ்பேஸ் கண்டெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்கை இஸ் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, தென் இது ஃபோர்த் வேர்டு. ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணா இது வரும், தென் இது வரும், தென் இது, தென் இது. ஸோ நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ இஸ் ஸ்கை த அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் டூல இவங்கள ஒன் ஆர் மோர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தென் ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு நம்ம வேர்ல்டு ஹலோ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் த்ரீல நடுவில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் ரிமூவ் பண்ணணும். தென் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வரும், தென் குட், தென் ஏ அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். அவங்களே சொல்லிடுறாங்க மல்டிபிள் ஸ்பேஸ் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ நம்ம அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் மூணே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். தென் செகண்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுவும் ஒரு ஒரு வேர்டா ஸ்ப்ளிட் பண்ணணும். நடுவில் நிறைய ஸ்பேஸும் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். தென் ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம ஜஸ்ட் லாஸ்ட்ல இருந்து ஆட் பண்ணாலே ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு 3 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் அதோட கோட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலாக சொல்லி இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடுறோம். இந்த எக்ஸாம்பிளில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லை முன்னாடியும் பின்னாடியும். ஸோ நம்ம ட்ரிம் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். தென் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இதை ஒரு ஸ்ட்ரிங் அரேவா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இவ ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஆகும்னா ஃபர்ஸ்ட் த அப்படின்னு இருக்கும். தென் ஸ்கை, தென் இஸ், தென் ப்ளூ. இந்த மாதிரி அரேல ஸ்டோர் ஆகும். அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் எஸ் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இப்ப ஸ்லாஷ் எஸ் அப்படின்னா ஸ்பேஸ் பிளஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஸ்பேஸ் கண்டெயின் ஆயிருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் கரெக்டா. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்களேன், நிறைய ஸ்பேஸ் இங்க இருக்கா, இங்க 2 ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ ஒன் ஆர் மோர் ஸ்பேஸ் வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம எஸ் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தென் இன்னொரு ஸ்லாஷ் எதுக்கு அப்படின்னா ஸ்லாஷ் எஸ் ஜாவால இன்வேலிட். ஸோ இன்வேலிட்னால அது எடுத்துக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறதுனால எஸ்கேப் சீக்வன்ஸ்னு அப்படிங்க மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா கம்பெனில ஈஸியா ஸ்லாஷ் பிளஸ் எஸ் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இது ஒன் ஆர் மோர் ஸ்பேஸை ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ நம்ம இதை ஸ்லாஷ் போடாம கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு இன்வேலிட் அப்படின்னு தான் கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு எஸ் பிளஸ்ன்னு போட்டு இங்க கொடுக்குறோம். ஸோ இதான் ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பில்டர்ல லாஸ்ட்ல இருந்து ஆட் பண்றோம். ஸோ ஐ இங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளூ, தென் இஸ், தென் ஸ்கை, தென் த இதை ஒன்னு ஒன்னா ஆட் பண்ணுவோம். அப்ப ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணும் கரெக்டா. ப்ளூ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்பேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ் வரணும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஒரு தடவையும் ஸ்பேஸ் ஆட் பண்றோம். இப்போ இஸ்ஸுக்கு அடுத்து ஸ்கை வரும் கரெக்டா. ஸ்கைக்கு அடுத்து இங்க ஒரு ஸ்பேஸ் விடுவோம். அடுத்து நமக்கு ஸ்பேஸே வரக்கூடாது இந்த இடத்துல. ஸோ அதுக்கு தான் ஐ நாட் ஈக்குவல் டு 0 அப்ப நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு 0 வரும்போது ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இது 0th இண்டெக்ஸ். இது வரும்போது நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்பதான் நம்ம இந்த ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அதே மாதிரி ஜாவாக்கு இந்த மாதிரி எஸ் பிளஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஜாவாக்கு. இப்ப சி பிளஸ் பிளஸ்க்கு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஸ்ட்ரீம்னு போட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு தென் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணுவோம் சி பிளஸ் பிளஸ்ல. பைத்தானுக்கு ஜஸ்ட் ஸ்பிளிட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். நமக்கு எல்லாமே ஸ்ப்ளிட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இருந்தாலும் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜாவால யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். இங்க நான் ஏன் ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடையும் இப்போ ஆன்ஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு ஒவ்வொரு தடையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆன்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் நியூ ஸ்ட்ரிங்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம ஆட் பண்ணிட்டே வரோம். கடைசியாக அதை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம்.
வேலை முடிஞ்சுச்சு. இப்ப அதே வந்து நம்ம இந்த மாரி ஸ்ட்ரிங் பிளஸ் ஈக்குவல் டூ போகும்போது, ஒவ்வொருத்தரையும் ஆட் பண்ணும்போது ஒரு நியூ ஸ்ட்ரிங் கிரியேட் ஆகும். ஸோ, அதனால நமக்கு நியூவா ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோடுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, O ஆஃப் Nன்னு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் ஃபுல்லா ரன் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ, அதே மாரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் O ஆஃப் Nன்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணி எல்லா வேர்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, இதான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ, வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ, நான் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிடுறோம். தென் வந்து நான் சொன்ன மாரி ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். ஸோ, இந்த மாரி யூஸ் பண்றனால 1 ஆர் மோர் ஸ்பேஸ் வச்சும் ஸ்ப்ளிட் ஆகும். தென் ஸ்ட்ரிங் பில்டர் டிக்ளேர் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். நான் கடைசி வேர்டுக்கு மட்டும் நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதனால வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருந்தோம். கடைசியா வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ, வாங்க ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். 6 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ, இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ பைத்தானுக்கு நம்ம சிம்பிளா வந்து இந்த ::-1 போட்டாலே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ அதனால இது 3 லைன் தான் கோடு. இந்த ப்ராப்ளம்க்கு 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. பாய்.